அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரெசிஸ்டரில் என்டிசி பிடிசி அப்படின்னு இருக்குது. அதனுடைய செயல்பாடு என்ன, சிம்பிளாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்கள். இந்த ப்ரெட் போர்டில் நாம் ஒரு எல்இடியை எரிய வைக்கிறதுனா அதுக்கு என்ன பண்ணுவோம்? எல்இடிக்கு இப்போ நம்ம என்ன சப்ளை கொடுக்குறோமோ அதை முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தபடி ஒரு ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி அதில் ஒரு எல்இடி ஜாயின் பண்ணி அதன் மூலமாக அதை எரிய வைப்போம். நம்ம ஒரு 9 வோல்ட் பேட்ரி ஜாயின் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக நாம் இதில் 9 வோல்ட் பேட்ரி இதில் மவுண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் ஒரு எல்இடி க்ளோ பண்ண வைக்கிறதுக்கு ஒரு எல்இடி எடுத்துக்கிறேன். இதில் இந்த பெரிய கால் பாசிட்டிவ், சின்னது நெகட்டிவ். ஸோ இந்த பெரிய கால் பாசிட்டிவை இந்த பாசிட்டிவ் சைடு போகிற மாதிரியும் இந்த சின்ன காலை நெகட்டிவ் சைடு வர மாதிரியும் இதை பெண்ட் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ்லேருந்து ஒரு 470 ஓம் ரெசிஸ்டர் எல்இடிக்கு பாசிட்டிவ் காலுக்கு கனெக்ட் பண்ணிட்டேன், பெரிய காலுக்கு. இந்த சின்ன காலை நம்ம கிரவுண்ட் பண்ணிடலாம். கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் பேட்ரி சப்ளையை கொடுத்தோம்னா நம்ம எல்இடி எரியுது. இப்போ இதில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பாசிட்டிவில் 9 வோல்ட் வருது. இந்த ரெசிஸ்டர் மூலமாக இந்த எல்இடிக்கு தேவையான இந்த எல்இடி 3 வோல்ட்டுக்கு கீழே, 3 வோல்ட்லேருந்து கீழே எரியும். அதை ட்ராப் பண்ணி எல்இடி அடுத்த லெக்கு கிரவுண்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் சப்ளை ரெசிஸ்டர் மூலமாக எல்இடிக்குள்ளே எல்இடியை கடந்து இங்கே கிரவுண்ட் ஆகுது. அப்போ இந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகுது. அதன் மூலமாக இந்த எல்இடி எரியுது. இப்போ அப்படியே நாம் டிரான்சிஸ்டருக்கு போனோம்னா, இந்த டிரான்சிஸ்டர் BC547, இப்போ இந்த டிரான்சிஸ்டரை இந்த ப்ரெட் போர்டில் மவுண்ட் பண்ணிக்கிறேன். அந்த டிரான்சிஸ்டரில் இந்த பக்கம் உள்ள இந்த லெக் பேஸு, இது கலெக்டர், இது எமிட்டர். இப்போ இந்த எமிட்டர் லெக்கை கிரவுண்ட் பண்ணிடுறோம். இந்த எமிட்டரை இங்கே நெகட்டிவ் சப்ளை கொடுத்துட்டோம். இப்போ இந்த கலெக்டருக்கு ஒரு 1K ரெசிஸ்டர் மூலமாக இந்த பாசிட்டிவ்லேருந்து 1K, அதிலேருந்து ஒரு எல்இடி, இந்த எல்இடி கலெக்டருக்கு வருது. இந்த பேஸுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. இப்போது நாம் இதுக்கு இதே சப்ளையை கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இதில் இந்த எல்இடி எரியலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஹேண்டில் இப்படி வைக்கிறேன். இதில் இங்கே பாசிட்டிவாக தொடுறேன். பாருங்கள், இப்போ எல்இடி எரியுது. என்னுடைய கையில் இந்த பாசிட்டிவை டச் பண்ணிக்கிட்டு இந்த பேஸை தொட்டால் எரியுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது டிரான்சிஸ்டர் BC547. இந்த எமிட்டரை நெகட்டிவ் வோல்டேஜுக்கு கிரவுண்ட் பண்ணிட்டோம். இந்த கலெக்டரில் ஒரு ரெசிஸ்டன்ஸும் ஒரு எல்இடியும் ஜாயின் பண்ணுறோம். இந்த ரெசிஸ்டர் 1K, இங்கே ப்ளஸ் 9 வோல்ட் சப்ளை கொடுக்குறோம். இப்போது இந்த பேஸை லைட்டாக டச் பண்ணோம்னா இந்த 9 வோல்ட் சப்ளை ரெசிஸ்டர் மூலமாக எல்இடிக்குள்ளே கலெக்டர் மூலமாக கிரவுண்ட் ஆகுது. அப்போ இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் க்ளோஸ் ஆகிறதுனால இந்த எல்இடி எரியுது. இப்போ இங்கே நம்ம டச் பண்ணும்போது இந்த பேஸுக்கு ஒரு மைல்டு வோல்டேஜ், நான் என்னுடைய கையை எங்கேயும் டச் பண்ணும்போது என்னுடைய பாடி வழியாக அந்த 9 வோல்ட் உள்ள ஃப்ளோவாக இங்கே ஒரு மைல்டு வோல்டேஜ், கம்மியான வோல்டேஜ் இந்த இடத்துல கிடைக்கும். அதனால் உடனே இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகி இந்த கலெக்டர் எமிட்டர் ஜாயிண்ட் ஆகும்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் இது வழியாக ஷார்ட் ஆகும்போது இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகி இந்த எல்இடி எரியுது. அடுத்து என்டிசி அப்படின்னா என்ன, பிடிசினா என்ன, அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது என்டிசி, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறது. என்னென்னா, இது ஒரு ரெசிஸ்டர். இதில் இது மேலே ஹீட் ஆகும்போது, இது ஒரு வெப்பம் இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட போகும்போது, இது மேலே இதனுடைய சரௌண்டிங் ஹீட் ஆகும்போது இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் குறையும். என்டிசினா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னா இதனுடைய வெப்பநிலை, இது இருக்கக்கூடிய சூழலுடைய வெப்பம் கூடும்போது இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் குறையும். அதுக்கு பேர் என்டிசி. இதுவே பிடிசி அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது பிடிசி. இது என்ன பண்ணும்னா, இதை சுற்றி உள்ள டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா, வெப்பம் கூடுச்சுன்னா ரெசிஸ்டர் கூடும். இது பிடிசி. மல்டிமீட்டரில் நான் இந்த ரெசிஸ்டர் ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கிறேன்.
இது 472 அப்படின்னு மேலே பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு என்டிசி. இப்போ இந்த என்டிசியை நம்ம மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் இந்த ரீடிங் பார்க்குறதுக்காக. பாருங்கள், கனெக்ட் பண்ண உடனே நான் 20 கிலோ ஓம் ரெசிஸ்டர் ரேஞ்ச் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 3.68 இவ்வளவு ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஏறக்குறைய 4K 3.6K அளவுக்கு இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நாம் இதை ஹீட் பண்ணால், இது வந்து என்டிசி, ஹீட் பண்ணால் நெகட்டிவ் ஆகணும். அதாவது ஹீட் பண்ணாக்கா இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் குறையணும். பாருங்கள், இப்போ அயனை வச்சு நான் ஹீட் பண்ணுறேன். பாருங்கள், 3Kலேருந்து ஆல்மோஸ்ட் 0 ஓம்ஸ் வரைக்கும் வருது. திருப்பி நமக்கு டெம்பரேச்சர் எடுத்துட்டோம்னா, இப்போ இது வந்து கூலிங் ஆச்சுனாக்கா திருப்பி ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். என்டிசிக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ண உடனே ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஹீட் பண்ணும்போது அப்படியே லோ ஆகிட்டே வரும். இப்போ இது பிடிசி. பிடிசி இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இதில் பார்த்தோம்னாக்கா லோ ஓம் காமிக்குது. 200 ஓம் ரேஞ்சில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 0.5 ஓம் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை ஹீட் பண்ணுவோம். பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ரேஞ்ச் கொண்டு போகிறோம். எவ்வளோ வேகமாக இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இப்போ 20K ரேஞ்சு போயிடுச்சு. டெம்பரேச்சர் கூடுச்சுனாக்கா ரெசிஸ்டன்ஸ் கூடும். இது வந்து பிடிசி. இப்போ இந்த மாதிரி என்டிசி பிடிசி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நாம் ஒரு சிம்பிளாக ஒரு சர்க்யூட்டில் எப்படி பயன்படுத்தலாம், ஒரு சிம்பிளான ஒரு ஃபயர் அலாரம், அதில் இதை பண்ணலாம். இதான் சர்க்யூட் டயக்ராம். இந்த சர்க்யூட் டயக்ராமத்தில் பாருங்கள், நம்ம ஏற்கனவே செக் பண்ண ஒரு BC547 அந்த டிரான்சிஸ்டர் எடுத்திருக்கோம். எமிட்டரை நெகட்டிவ் கொடுத்துட்டோம். கலெக்டரில் ஒரு ரெசிஸ்டரும் ஒரு எல்இடியும் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் சப்ளைலேருந்து ஒரு பஸ்ஸர் கனெக்ட் பண்ணி அதையும் கலெக்டரில் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கலெக்டருக்கு 9 வோல்ட் பேட்டரியிலேருந்து பஸ்ஸர் வழியாகவும் இந்த ரெசிஸ்டர் இந்த எல்இடி வழியாகவும் இங்கே வந்து நமக்கு சப்ளை வோல்டேஜ் வந்துடும். எமிட்டர் கிரவுண்ட் ஆயிரும். இப்போ இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த பேஸில் நாம் வந்து ஏற்கனவே இங்கேயும் டச் பண்ணோம்னா இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இது வந்து இந்த என்டிசி அதனுடைய சிம்பல் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் என்டிசி. இப்போ நாம் +9 வோல்ட் சப்ளைலேருந்து ஒரு 1K ரெசிஸ்டர் கொடுத்து அதற்கப்புறம் இந்த என்டிசி கொடுத்து அதை பேஸில் கொடுத்துறோம். இங்கே 120 ஓம் ரெசிஸ்டர் கிரவுண்ட்லேருந்து கொடுத்துறோம். இப்போ இங்கே 1K அதிகமான வேல்யூ, இங்கே 120 ஓம் குறைச்ச வேல்யூ. இப்போ இது ரெண்டும் இது வழியாக கனெக்ட் ஆகிருக்கும் போது இது வந்து இப்போ நமக்கு ரீடிங் பார்க்கும்போது ஏறக்குள்ளே 4K வந்தது. 4K + 1 5K இந்த இடத்துல இருக்குது. இங்கே 120 ஓம் தான் இருக்குது. அப்போ நெகட்டிவ் தான் இங்கே அதிகமாக இருக்கும். பாசிட்டிவ் வந்தால் தான் இது வழியாக அந்த கண்டக்ஷன் வரும். அப்போ இந்த என்டிசி இங்கே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கும்போது இதை சுற்றி உள்ள டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் குறையும், நெகட்டிவ் குறையும். இங்கே ரெசிஸ்டரே இல்லாமல் ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இந்த 1K மூலமாக இங்கேருந்து வரக்கூடிய இந்த 9 வோல்ட் சப்ளை இந்த ரெசிஸ்டன்ஸ் 0 அளவுக்கு குறைஞ்சதுனால இது வழியாக ஃப்ளோவாக இங்கே வந்துடும். இப்போ இங்கேருந்து வரக்கூடிய இங்கே வோல்டேஜ் கிடச்ச உடனே இங்கே கண்டக்ஷன் ஆயிரும். அப்போ இங்கே டெம்பரேச்சர் அதிகமாகும்போது இந்த நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இதனுடைய ரெசிஸ்டன்ஸை குறைச்சி இங்கே வோல்டேஜை கிடைக்க வைக்கும். வோல்டேஜ் கிடைச்ச உடனே இது கண்டக்ஷன் ஆயிரும், வந்து அலாரம் கொடுக்கும். அதே சமயம் இந்த எல்இடி எரியும். இப்போ இந்த சர்க்யூட்டை நம்ம ஒரு பிரெட் போர்டில் அசம்பிள் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இது பேஸு, இது கலெக்டர், இது எமிட்டர். இந்த சர்க்யூட் பார்த்துக்குங்க. இப்போ இந்த கலெக்டரில் இப்போ இந்த கனெக்ஷன் முடிக்கிறோம். முதல்ல இந்த பேஸ் எமிட்டரை வந்து கிரவுண்ட் பண்ணிக்குவோம். இந்த எமிட்டரை இங்கே நெகட்டிவ் லைனில் இதை வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கலெக்டருக்கு 1K ரெசிஸ்டரும் ஒரு எல்இடியும், பாசிட்டிவ் வந்து 1K ரெசிஸ்டர் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துக்கும் இந்த கலெக்டருக்கு இடையில ஒரு எல்இடி ஜாயின் பண்ணிடலாம். எல்இடி கனெக்ட் பண்ணும்போது இந்த பெரிய எல்லுக்கு வந்து பாசிட்டிவ், அதனால் இங்கே
ரெசிஸ்டர் இங்கேருந்து பாசிட்டிவ்லேருந்து வர இடத்துல இந்த இடத்துல பாசிட்டிவும் அந்த சின்ன லெகை வந்து அந்த கலெக்டர்லேயும் இதில் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 1K இந்த எல்இடி ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பஸ்ஸர் வந்து இந்த மாதிரி பஸ்ஸர் இது வந்து 3 to 27 வோல்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணும். டிசி கண்டினியூஷன் போட்டிருக்கும். இப்போ இந்த மாதிரி பஸ்ஸர் எடுத்துக்கிட்டு இப்போ இதில் உள்ள இந்த பாசிட்டிவ் இதில் பிளாக் ரெட்டு வரும். இந்த ரெட்டு வந்து பாசிட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த நெகட்டிவை பாருங்கள், இந்த பஸ்ஸரில் இந்த பாசிட்டிவ் இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் கொண்டு வந்து இந்த கலெக்டரில் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ பேஸ் கனெக்ஷனுக்கு வரோம். 120 ஓம் ரெசிஸ்டர் இந்த பேஸ் கனெக்ஷன்லேருந்து இந்த நெகட்டிவ்க்கு ஒரு 120 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிட்டோம். என்டிசியை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்க, இந்த ஒரு எண்டை இந்த பேஸில் அந்த எண்டில் அந்த பக்கம் 120 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே பேஸ் இருக்குது, இந்த பக்கம் இதை கொடுத்துட்டோம். இப்போ இதை அடுத்த எண்டை இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கனெக்ட் பண்ணுற இடத்துலேருந்து 1K ரெசிஸ்டரை பாசிட்டிவ் கொடுத்துட்றோம். இந்த என்டிசியினுடைய அடுத்த எண்ட் இந்த இடத்துல வந்து இங்கேருந்து பாசிட்டிவ் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம சர்க்யூட் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 9 வோல்ட் பேட்ரி இதில் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ பவர் கொடுத்துட்டோம், சர்க்யூட்டுக்கு பவர் கொடுத்துட்டோம். இப்போ இந்த என்டிசியை நான் வந்து ஹீட் பண்ணுறேன். எல்இடி எரியுது, அலாரம் வருது. இப்போ டெம்பரேச்சர் குறைஞ்ச உடனே கட் ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது நாம் ஏற்கனவே செக் பண்ண மாதிரி தான். இப்போ இந்த பேஸுக்கு வோல்டேஜ் வந்து இப்போதைக்கு பார்த்தோம்னா இப்போ சப்ளைலாம் கொடுத்துருக்கோம். இப்போ அதை டெஸ்ட் பண்ணோம்னாக்கா வோல்டேஜே இருக்காது. மல்டிமீட்டரில் நெகட்டிவ் ப்ரோபை கிரவுண்டில் நெகட்டிவில் கொடுத்துருக்கேன். இந்த பிளாக் ப்ரோபை இந்த ரெட்டை பேஸில் கொடுத்துட்றேன். பாருங்கள், பேஸில் கொடுத்துருக்கேன். இப்போ எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பாருங்கள், 0.18 தான் வருது. இப்போ நாம் இந்த என்டிசியை ஹீட் பண்ணுவோம். பாருங்கள், என்டிசி ஹீட் பண்ணுறேன். பாருங்கள், வோல்டேஜ் கூடுது. .65 வோல்ட் பேஸுக்கு வரும்போது இந்த டிரான்சிஸ்டர் வந்து கண்டக்ஷன் ஸ்டேட்டுக்கு வந்து நமக்கு வந்து கண்டக்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு அலாரமும் இந்த ரெட்டு எல்இடியும் எரியுது. இப்போ நாம் பண்ணி பார்த்ததுலேருந்து உங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டருடைய இயக்கம் எப்படி, அதே சமயம் இந்த என்டிசி அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் நாம் இப்போ யூஸ் பண்ண சர்க்யூட்டு. இது BC547 டிரான்சிஸ்டர், இது 120 ஓம் குவார்ட்டர் வாட் ரெசிஸ்டர், இது என்டிசி, இது 1K ரெசிஸ்டர், 1K ஒரு எல்இடி, ஒரு பஸ்ஸர். இப்போ இங்கே 9 வோல்ட் சப்ளை கொடுத்தோம்னா இந்த சர்க்யூட் எப்படி இதை வந்து ஒரு ஃபயர் அலாரம் அப்படின்னு ஒரு சின்ன ப்ராஜெக்டாக பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். பாய்.